வெல்கம் டு Mustafa Vlogs. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? செம்ம என்ஜாயான ட்ரிப்பா இருக்கும். செம்ம என்ஜாயான ஒரு ட்ரிப் தான் வந்து பிளான் பண்ணிருக்கோம். இத்தனை நாள் வந்து சின்ன சம்பவம் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வரப்போற சம்பவங்கள்லாம் வந்து வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப் போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ட்ரிவாண்ட்ரம் போய் அங்கே இருக்கிற கோவளம் பீச் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வர்க்காலா போயிட்டு வர்க்காலிருந்து கொல்லம் போயிட்டு அகைன் திரும்பி கோயம்புத்தூர் வர போகிறோம். ஸோ வந்து இது தனித்தனி விளாகா இந்த வீடியோல எல்லாம் பார்க்க போறோம். லோ பட்ஜெட் ட்ரிப் அப்படின்னாலே சோலோவா வந்து விளாக் பண்ற மாதிரி தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் வந்து லோ பட்ஜெட்ல எப்படிலாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க போறேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, பட் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நான் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. അടിപൊളി ചാനൽ, നമ്മളെല്ലാ മലയാളികളും ലൈക്ക് ചെയ്യുന്ന ചാനലാണ്. ஸோ மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்து நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் போட்டாலுமே பேசிக் ஸ்லீப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 290 330 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது. 2A இருக்குது, 3A இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரெயின் டிக்கெட்டும் ஃபேரும் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து லோ பட்ஜெட் ட்ரிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே பேசிக் ஃபேராக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, திருவனந்தபுரத்துக்கு மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் போட்டுக்குங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நைட் ஜேர்னி வந்து ட்ரெயினில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா திருவனந்தபுரத்தில் மார்னிங் நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் வந்து நிறையா நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ட்ரிப்பை நாங்கள் ஏன் வந்து ஃபஸ்ட்டு திருவனந்தபுரத்துலேருந்து ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால், திருவனந்தபுரம் தான் லாஸ்ட்டு பிளேஸுங்க, சவுத் சைடில் இருக்குது. ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே அடுத்தடுத்த பிளேஸ் வந்து முன்னோக்கி வந்துட்டோம்னா ரிட்டன் நம்ம ஊருக்கு வரும்போது ஈஸியாக வந்துட முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் ஒரு 11 o'clock அந்த ரேஞ்சுக்கு வந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து கோவளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம அங்கே போகிறது கிடையாது. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்குது, செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும் பாருங்கள். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோவளம் பீச்சுக்கு போய் செட் ஆக போகிறோம். ஏன்னா ஒரு ஃபுல் டே இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம கோவளம் பீச்சுக்கு போயிட்டோன்னு சொன்னால் ஸோ நைட் பீச்சை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் ஜங்ஷனில் இறங்கிட்டோம். இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 2 minutes வாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு காஃபி ஹவுஸ் இருக்குது, இந்தியன் காஃபி ஹவுஸ். இது வந்து பயங்கர ட்ரெடிஷ்னலான ஒரு ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். ரொம்ப பழமையானது, அதே மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன்ஸு. காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு இந்தியன் காஃபி ஹவுஸ் நம்ம நெட்டில் பார்த்தது, உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Is this the way? Good. Oh. Yes, place in the world. Place is there. Place available. இங்கே இருக்கு.
அப்படியே ட்ரெயின் மாதிரி போகுது பாருங்க. ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம், ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டோம். ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வருது கோவளம் பீச்சு. ஸோ நீங்கள் எந்த ஆட்டோ பிடிச்சோ பஸ் பிடிச்சதோ கோவளம் பீச் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிளான்னா, ட்ரிவாண்ட்ரத்தில் நிறைய ஸ்பாட் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறமா கோவளம் பீச் போனோம்னா கோவளம் பீச் போயிட்டு ரெண்டாவது ரிட்டன் நம்ம சிட்டிக்குள்ளே வர வேண்டியதில்லை. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் கோவளம் போகிறோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. நல்லா இருந்துச்சுங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு பிளேஸ் போகணுன்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த இந்தியன் காஃபி ஹவுஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான், ரொம்ப காஸ்ட்லியில் கிடையாது. ஆனால் வெளியே இருக்கும்போது சொன்னாங்க இந்த ஹோட்டலுக்காக போகிறீங்க, இது பயங்கர காஸ்ட்லியாச்சு அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டு ஜூஸு டீ எல்லாமே முடிச்சிட்டோம். 107 ரூபா தான் வந்துச்சு. இதுக்கு மேலே எங்கே கம்மியாக கிடைக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு இங்கிருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்க ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூவார் ஐலாண்ட். இது பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்குங்க. பட் இங்கேருந்து கோவளம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்லேயே போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, அதனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோம். ஏன்னா இது ஈவினிங் மேலே அவைலபிள் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு இங்கேருந்து கோவளம் போகிறது பெட்டர். நீங்கள் பஸ்லேயும் ட்ராவல் பண்ணலாம், ஆட்டோலையும் ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ தோணுதோ அது நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த பூவார் ஐலாண்டு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணோம்னா, பொதுவாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரைட்லாம் போனோம்னு சொன்னால் நம்ம வந்து சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் போனோம், இல்லைன்னா ஒர்க்காலையும் அங்கங்கே இருக்கும். பட் ஆனால் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரைட் போனால் அது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேசஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கேனல் ரைடுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கோல்ட் சாண்ட் பீச், பேர்ட் வாட்சிங் ஏரியா, கோகனட் ஐலாண்ட், ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் அண்ட் ரூம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ராக், ரிவர் அண்ட் சீ மீட்டிங் ஏரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பேக்கேஜஸில் தான் வந்து நீங்கள் வந்து போக முடியும். அதோட சீக்ரெட் ஒன்று வச்சுருக்கேன், அதை அடுத்தது சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஸோ மக்களே இதுதான் வந்து அதோட பேக்கேஜஸ்ஸு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2 பர்சன்ஸ்க்கு வந்து 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் போகிறீங்கன்னு சொன்னால் 7 சீட்டர் போட்டில் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் தெரியுற எல்லோ கலர் 7 சீட்டர் போட்டை தான் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போனது 2 பேர் தான். ஆனால் 2 பேருக்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் பார்கின் பண்ணி 1100க்கு வந்து ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் 7 பேர் போனால் அப்போ எந்தளவுக்கு நீங்கள் பார்கின் பண்ணலாம். ஒருத்தருக்கு எவ்வளோ காஸ்ட் வரும்னு பாருங்கள், 100 ரூபா 200 ரூபா கூட வராது. ஸோ இந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரைடு, அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் போட்டில். இது வந்து இந்த கோவளத்துலேயோ ஒர்க்காலையோ வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஈவன் கோவாவில் சென்னை பிச்சாவரத்தில் கூட கிடைக்காது. இந்த இடத்துல மட்டும்தான் இவ்வளோ சீப்பாக கிடைக்குதுங்க. பார்த்தீங்களா, எந்த மாதிரி பிளேசஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ மக்களை இப்போ எங்கே வந்திருக்கோம், திருவனந்தபுரத்தில். எல்லோரும் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு போட் ரைட்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, வர்க்காலா பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து திருவேண்டரத்துலேயே வந்து ஒரு வேறு லெவல் ஸ்பாட் பிடிச்சிருக்கோம், பூவார் ஐலாண்டு இதுக்கு பேர். வந்து இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேக்கேஜஸ் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து போட்டிங்கில் போக போகிறோம், உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். நான் வாங்குறேன். பர்கான், போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரைவேட் போட் இல்லையா? ஸோ ஒரு ப்ரைவேட் போட்டை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதோட சார்ஜஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ வந்து பூவார் ஐலாண்ட்ஸ், ஏட்டா பூவார் ஐலாண்ட் தானே, பூவார் ஐலாண்ட். ஸோ உள்ளே ரைடு போகிறோம், போயிட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்படி வருவாங்க. ஓகே ஓகே. ஸோ எடுத்தோன்னே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகிறோம். பர்கான், எஸ்.
உள்ள அங்கே என்னமோ இருக்கு பாரு, வந்துட்டு போச்சு. அங்கே என்னமோ இருக்கு பாரு. மேலே இருக்கு இந்த மரம் ஃபுல்லா. என்ன ஃப்ரூட் டேட்டா இது? பாய்சனுங்களா? ஓ, டக்குன்னு பார்த்தா சாத்துக்குடி மாதிரி இருக்கு. ஆனால் பாய்சன் ஆமாம். அது மனுஷங்களை தவிர பாக்கி எல்லா அனிமல்ஸ்க்குமே ஸ்விம்மிங் தெரியும். மனுஷனுக்கு மட்டும்தான் கற்றுக்கணும் ஸ்விம்மிங்கை. யானை கூட ஸ்விம் பண்ணும். இளநீ ஷாப் பற்றி அப்புறம் ஹாய் ஏட்டா. நம்ம வேணும்னா இங்கே நின்று இளநீ குடிச்சிடலாம். அது கால் பத்தியா வாத்து மாதிரி, மூஞ்சி வந்து கழுகு மாதிரி, கால் வந்து வாத்து மாதிரி. இதனாலதான் இப்போ நீர் கோழிம்பாங்க. உள்ள போய் டைவ் அடிச்சு மீன் அப்படியே வேட்டையாடிட்டு வந்து சாப்பிடும். கால் எப்படி இருக்கு பத்தியா? ஸ்விம் பண்றதுக்காக. எப்படி பாக்குது பத்திர போட்டு. ஏய் என்ன ஃபர்கான் விசில்லாம் இருக்கு, டைட்டானிக் ஜாக் மாதிரி. எங்க அடிச்சுக்காமி. இது எதுக்கு தெரியுமா இந்த விசில்? எமர்ஜென்சியில் நீ காணா போயிட்டீங்கன்னா விசில் அடிச்சுன்னா ஒரு சவுண்டு கேட்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க உன்னை. அதுக்கு தான் அந்த விசில். சரி உட்காந்துக்கோ. இது பாரு ஃபுல்லாவே ஃப்ளோட்டிங். அது வந்து டேஞ்சர் சிம்பிள். அதுக்கு மேலே போய் யாரும் பப்ளிக் இது பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இவர் ஃபுல்லாகவே ஃப்ளோட்டிங். கீழே பற்றியா ஃபுல்லாக தண்ணி. இப்போ ஒரு வீடு வந்து கொண்டு வச்சு அது முழுகிடும் தண்ணியில. மீன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். உட்டு ஃபுல்லாக உட்டு. ஸோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னு சொன்னால் லன்ச் டைமு இல்லை வந்து சாப்பிட்ற டைம் கூட நீங்கள் இங்கே வரலாம். இங்கே வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற இந்த கோல்ட் சாண்ட் பீச்சில் போயிட்டு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது இவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதை சாப்பிட்டு திருப்பி இந்த போட்டில் ஏறி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே போயிடலாம். நிறையா பேக்கேஜ் இருக்குது. நாங்கள் செலக்ட் பண்ண பேக்கேஜ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதில் இன்னும் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 hours 3 hours போகிற மாதிரிலாம் பேக்கேஜ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இறங்குறோம். ஆக்சுவலாக தரமான ஸ்பாட்டுங்க. இல்லை செம்ம என்ஜாய் பண்ணோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரைடு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour பண்ணியிருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இல்லை எவ்வளோ 200. சரி சரி ஐடியா பண்ணிட்டேன். உள்ளே போயிட்டு சரி உள்ளே போயிட்டு வரேன். ஃபர்கான் இந்த பீச்சோட பேர் என்ன தெரியுமா? என்ன? கோல்டன் சாண்ட் பீச். கரெக்ட். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா தெரியும். மற்ற பீச்லாம் நம்ம பார்க்குற நம்ம மண்ணுக்கும் இந்த பீச்சில் பார்க்குற மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. மண்ணே ரொம்ப பெருசாக இருக்குது. மாவு மாதிரி தானே இருக்கும் பீச் மண். ஆனால் இது வந்து ஆற்று மண் மாதிரி ஒரு இது. ஏன்னா இது ஒரு ஐலாண்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் வந்து கனெக்ட் ஆகி இந்த பக்கம் பார்த்தோம்னா பீச்சு. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் இந்த சாண்ட் இருக்குது. அதனால் ஆற்று மண் பீச் மண் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. வித்தியாசமாக இருக்குல்ல? வித்தியாசமாக இருக்குது. இது உள்ள வந்து பீச் ரொம்ப இதாக இருக்குது. என்ன சொல்லுவாங்க பாரு, பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காங்க பாரு. அதனால தான் யாரும் குளிக்கிறதுக்கு அலௌட் இல்லை. அங்கே பாரு எவ்வளோ பெரிய வேவ்ஸ். ஓ உள்ளே இழுத்துட்டு போயிடும். வேவ்ஸ் பாரு, பயங்கரமான வேவ்ஸ்.
கழுகு போர் என்ன பக்கத்துல போச்சுன்னு பானிபூரி மசாலா பூரி பெல்பூரி அருமையான டேஸ்ட். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இங்கே உள்ளே வந்தோம்னா இளநீல் ஆரம்பித்து எல்லாமே கிடைக்கிது. பைனாப்பிள்லேருந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி ரைடு கண்டினியூ ஆக போகுது. வாங்க பார்ப்போம். ஓகேங்க, சிறப்பாக முடிஞ்சுது. நம்ம கோல்டன் சாண்ட் பீச்சை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து அடுத்தது வந்து ஒரு சூப்பர் ஸ்பாட்டுக்கு போகிறோங்க, எலிஃபென்ட் ராக்கு. அந்த ராக் வந்து தானாகவே அது அந்த மாதிரி ஹைட்டாக உருவாயிருக்கான் சொல்லி சொன்னாங்க. பார்த்துருவோம் அதையும். ஓ இந்த ஆறு வந்து அந்த கடலில் கலக்குது. ஓ அவன் ஃபோனில் ஜூம் பண்ணுங்க காமிச்சு. ஓ இதுதான் ஃபர்கான். ஆறும் கடலும் கலக்கிற இடம் பாரு. அப்படியே மண்ணை அரிச்சிட்டே போயிருக்கு தெரியுதா? அங்கே தனி வழி இருக்கு பாரு. இது ஆறு, இது ஆறு, அது கடல். எப்படி இந்த இங்கே இப்படியே வந்து தண்ணி அதில் உள்ளே போய் அங்கே போகுது. செமையாக இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி ஆறு கடலும் கலக்கிறது நீ பார்த்துருக்கியா? செம்மையாக இருக்குல்ல? சூப்பரான விஷயம். அது கடல், அதனால அலை வருது. இது ஆறு, அதனால அலை இல்லை. இங்கே தண்ணி ஓட்டம் மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ ஈகில் அலௌடா? அது நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு பக்கம் ஆறு தண்ணி இங்கே இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அங்கே வேவ்ஸ் பயங்கர எப்படி இருந்துச்சு, பயங்கர இதாக இருந்துச்சுல்ல, ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பப்ளிக் பீப்புளெலாம் உள்ளே போனோம்னா இழுத்துட்டு போயிடும். இங்கேயே இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியும். எப்படி ரூமை ஓப்பன் பண்ணி பால்கனிக்கு வந்தாலே தண்ணி தான். எப்படி இருக்கு பாரு, செம்மையா இருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய ரூமு, இதெல்லாம் வந்து சின்ன சின்னது. ஆமாம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். இந்த பிரிட்ஜை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் போனோம்னா தமிழ்நாடு பார்டரே வந்துடுதுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொல்லங்கோடே வந்துடும். இதுலேயே வந்து ஒரு 1/2 மணி நேரம் போனோம்னா செம்மையாக இருக்குல்ல ஃபர்கான்? ஸோ எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம புறப்பட்ட இடத்துக்கு வந்தாச்சு. ஏன் ஃபர்கான்? ஓகே. ஓ கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு இந்த வாரம் 1 டே தான் ட்ரிப்பில் வந்தோம். அடுத்து நாளைக்கு காலையில் மார்னிங் வந்து போகிறோம். ஓகே, அதனால தான். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் குட் நேம் மேட்டா? சுகேஷ். சுகேஷ். ஓகே தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலையிலேருந்து ஒரு ஆட்டோ சதீஷ் எட்டா அப்படிங்கிற ஒருத்தர் கூட வந்து காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி, ஆமாம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அவர் கூட வந்து ஃபுல்லாக சுற்றணும் இல்லையா? உண்மையிலே பார்த்தீங்கன்னா செம்மையான ஏட்டா இல்லை, நல்ல ஒரு சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாரு லக்கேஜ் எல்லாம். அதே மாதிரி மீட்டருக்கு மேலே 1 ரூபா வாங்கலைங்க. சூப்பரான ஆள். அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரிவாண்ட்ரம் வந்தீங்கன்னா எனி டைம் நீங்கள் வந்தாலும் அவர் கால் பண்ணால் 2 மினிட்ஸில் வந்துடுவாராம். ஓகேங்களா? நம்பிக்கையான ஆள். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் நம்ம ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே, இங்கே தான் நம்ம செக்இன் பண்ணோம். ஓகே, ஸோ ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். ரூமுக்கு போயிட்டு அடுத்தது காமிப்போம் இல்லையா?
ஹே ஃபர்கான், எப்படி இருக்கு? செமையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கா? ம். எப்படி பால்கனில இருந்து பீச்? என்னம்மா என்ன தெரியுது? ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஒரு லைட் ஹவுஸ். அப்பா ஜூம் பண்ணி காமிங்க. அங்க ஒரு லைட் ஹவுஸ். கிரீன் லைட் ஹவுஸ். ஓ இங்க லைட் ஹவுஸ் இருக்கு. ஓ மேல அலோ பண்றாங்க. சூப்பர். ஆக்சுவலாக வந்து இந்த லைட் ஹவுஸ் தான் வந்து கேரளாவோட கடைசி லைட் ஹவுஸ். அதுக்கு பக்கத்துலேயே ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசி இருக்குது, பால்கனி. நாங்கள் வந்து பால்கனி வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி அப்புறம் மீட்டிங் ஆகும். பட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்லேருந்து இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், என்ன மாதிரி ஒரு பிளேஸ் பாருங்கள். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் என்னென்னு. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட் வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? ஸோ வந்து ட்ரிவாண்ட்ரம் காலையில் வந்து நீங்கள் கோவளம் வர்றதுக்கு பதிலாக நாங்கள் சொன்ன மாதிரி பூவார் ஐலாண்ட்ஸுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோவளம் வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து திருப்பி சிட்டிக்கு போக வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈவினிங்குள்ளே இங்கே வந்துட்டால் தான் சன்செட் பார்க்க முடியும். ஸோ வந்து நாங்கள் சன்செட் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பீச்சுக்குள்ளேயும் போக போகிறோம். இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட கண்டினியூஸ் vlogs வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய். முஸ்தபா vlogs. உங்கள் பேர் ஏட்டா? என் பேர் சுதீர். ஹாய் ஏட்டா. இவர்கிட்ட தான் நம்ம வந்து ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதான் ரூம் பேக்கில் பார்த்தீங்கன்னா